எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செப்டம்பர் 27 வந்து கரூரில் அந்த ஸ்டாம்பேட் நடந்தது. அதில் 41 பேர் இறந்தாங்க இல்லைங்களா? அந்த டிவிகே தலைவர் அந்த விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு வந்தப்போ அப்போ அந்த இதுக்கு வந்து அவர் போய் பார்க்கல. அப்போது வீடியோ காலில் வந்து அந்த விக்டிம்ஸோட ஃபேமிலிஸ்கிட்டலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்தது. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, டிகே ஜென்ரல் செக்ரட்டரி என் ஆனந்த், அப்புறம் ஜாயிண்ட் செக்ரட்டரி சிடிஆர் நிர்மல்குமார், அவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விஜயை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட்டி ஆஃபீஸில் வந்து சென்னையில் மீட் பண்ணியிருக்காங்க. இது என்றைக்கு நடந்திருக்குன்னா, டியூஸ்டே அன்னைக்கு நடந்திருக்கு. இந்த சம்பவம் வந்து இந்த 17 டேஸ் அந்த ஸ்டாம்பீட் நடந்து 17 டேஸ்க்கு அப்புறமா இது வந்து நடந்திருக்கு. அவரை வந்து விஜயை மீட் பண்ணதுக்கப்புறம் நிர்மல்குமார் வந்து ரிப்போர்ட்டர்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவிகேக்கு வந்து இப்போ இதை வந்து இந்த ட்ராஜடி நடந்ததை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் கிடையாது, நோக்கம் கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து அவங்களுடைய விஜயோட ப்ரையாரிட்டி வந்து அந்த அஃபெக்டட் ஃபேமிலிஸை வந்து மீட் பண்ணுறது தான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. மீட்டிங் வந்து மெயினாக விஜய் வந்து விசிட் பண்ணுற போகிறாருல கரூருக்கு, அதை பற்றி தான் மெயினாக இருந்தது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இது வந்து ஒரு ப்ரைவேட் ஹால் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. க்ளோஸ் டோர், அதாவது வந்து இந்த டிசீஸ்டு ஃபேமிலிஸ்க்காக அவங்கள மட்டும் மீட் பண்ணுற மாதிரி. அதுவும் இல்லாமல் இந்த பார்ட்டி வந்து இப்போ கரூர் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸுக்கு வந்து வெட்னஸ்டே அன்னைக்கு அந்த டேட்டு, வென்யூ அதெல்லாம் வந்து எப்போ வராங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லுவாங்க, இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்புறம் எக்ஸ்பெக்டட் க்ரௌடு அப்படிங்கிறதையும் வந்து எதிர்பார்க்கப்படுது. இந்த பிளான் வந்து என்னென்னா, இது என்ஷூர் பண்ணணும், மீட்டிங் வந்து இந்த டிஸ்டர்பன்ஸ் பப்ளிக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல், அப்புறம் வந்து யாரெல்லாம் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து இப்போ எல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த சில முயற்சிகள் மேலே விட்னஸ் அதெல்லாம் வந்து மிரட்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து நிர்மல்குமார் வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் இதையும் சொல்லியிருக்காரு, ஆட் பண்ணியிருக்காரு, வந்து உண்மை வந்து கண்டிப்பாக வெளிவரும், சிபிஐ என்கொயரியிட்ட அந்த விசாரணையின் பொழுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. பார்ட்டி வந்து ஆல்ரெடி வந்து 20 lakhs வந்து கொடுக்குறாங்க, அதாவது டிசீஸ்டு ஃபேமிலிஸ்க்கு, இறந்தவங்களுக்கு, அப்புறம் இன்ஜூர்டுக்கெலாம் 2 லட்சம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லணும்னா, ஆனந்த் வந்து பர்சனலாக வந்து அந்த ஆதார் லிங்க் வெரிஃபிகேஷன்லாம் பார்த்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா ப்ராப்பராக வந்து டிஸ்பர்ஸ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த ப்ரோப் வந்து டைமில். இடையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என் மேரி அப்படிங்கிறவங்க வந்து வில்சன் அப்படிங்கிறவங்க டிவிகே மெம்பர், அப்புறம் பிரசிடெண்ட் ஆஃப் ப்ரைவேட் எஜுகேஷனல் குரூப்பு சேர்ந்தவங்க 5000 ரூபா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க மந்த்லி, அதாவது லைஃப் லாங் அந்த இது சப்போர்ட் அப்படின்னு சொல்லி வந்து அந்த விக்டிம்ஸோட சில்ட்ரனுக்கு வந்து எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்துருக்கு. விக்டிம்ஸோட சில்ட்ரனுக்கு வந்து ஃபுல் எஜுகேஷனுக்கு, அப்புறம் வந்து என்னென்னா ஹையர் ஸ்டடீஸ்க்கு, அப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸு, அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் நாங்கள் வந்து செஞ்சு தருவோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து 17th கிளம்புறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அவங்க வந்து நேரில் வந்து விக்டிம்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாம் மீட் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன நடக்குது, என்ன ஏதுங்கிறது தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்ப்போங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.